வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியாக தட்டை செஞ்சுருக்கோம். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக வந்திருக்கு. இதனுடைய செய்முறை எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கனமான கடாய் எடுத்துக்கலாம். இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை லேசாக பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். லேசாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டோம். இதை எடுத்துடலாம். இப்போது பச்சரிசி மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நான் வந்து அரிசியை தண்ணியில் ஊற வச்சு கழுவி காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அது மாதிரி செய்ய முடியலன்னா கடையில் விற்கிற மாவு, ரெடிமேட் மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கொழுக்கட்டை மாவு, பச்சரிசி மாவுலாம் விற்கும். அதை கூட நீங்கள் இது மாதிரி பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த 1/2 கிலோ மாவை இதில் சேர்த்துடலாம். நம்ம பச்சரிசி மாவை இது மாதிரி வறுத்துட்டு செஞ்சோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாவில் உள்ள ஈரத்தன்மைலாம் போயிட்டு நல்லா இது மாதிரி கரண்டியோடு இப்படி தள்ளும்போது சேர்ந்து வரும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்ம வறுத்த உளுத்தம்பருப்பை இது மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். உளுந்த மாவு 3 டீஸ்பூன் அளவில் எடுத்துருக்கோம். அதை இதில் சேர்த்துடலாம். இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். சப்போஸ் வெண்ணெய் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெயவே காய்ச்சி இதில் சேர்த்துக்கலாம் சூடாக. நம்ம சேர்த்துருக்கிற வெண்ணெய் மாவில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். நல்லா பிசைஞ்சிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் எடுத்துருக்கோம். அதை இதில் சேர்த்துடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கேன். அது ஒரு 1/2 டீஸ்பூன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது மாதிரி ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். நல்லா இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். நம்ம முறுக்கு மாவுலாம் கொஞ்சம் கெட்டியாக பிசைவோம். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு தட்டுறதுக்கு வரும். இப்போது தட்டை பொரித்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இது மாதிரி சப்பாத்தி மேக்கர் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா எண்ணெயை தடவிட்டு ஒரே சைஸில் எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி இது மாதிரி எடுத்துக்கலாம். இதில் செஞ்சால் ஈஸியாகவும் இருக்கும். ஒரே டயத்தில் இப்படி லேசாக ப்ரெஸ் பண்ணால் போதும், அழகாக வந்துடும். நல்ல இந்த திக்னஸில் இருக்கணும், ரொம்பவும் திக்காக இல்லாத. இப்போ இதை நாம் எல்லாத்தையுமே சப்பாத்தி மேக்கரில் போட்டு எடுத்துருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு கையிலையும் செஞ்சு காட்டுறேன். இப்போ இதுக்கும் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே வாழை இலை இருந்தாலும் அதுலேயும் நம்ம தட்டி போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம வீட்டில் சின்ன செம்படம் இருக்கும், அடியில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். அது மாதிரி எடுத்துக்கிட்டு அதால் இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். இது மாதிரியும் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இது மாதிரி மெல்லிசாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தால் மாவு வந்து உள்ளே வேகாது. இது மாதிரி நம்ம கையிலையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டுக்கணும். எண்ணெய் சலசலப்பு அடங்குற வரைக்கும் நல்லா 2 பக்கமும் திருப்பி விடணும்.
நல்லா இது மாதிரி கிறிஸ்பியாக எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல அருமையான டேஸ்ட்டில் மொறுமொறுன்னு தட்டை செஞ்சுருக்கோம். இது வந்து சரியான பக்குவத்தில் நம்ம செஞ்சதுனால நல்ல இது மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பபுள்ஸ் மாதிரி இருக்கும். இது மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இது எப்படி கிறிஸ்பியாக வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா உடைக்கும் போதே தெரியுது சத்தம் எப்படி இருக்குன்னு. நல்லா இது மாதிரி மொறுமொறுன்னு நல்லா அருமையாக வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை இந்த தீபாவளிக்கு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அருமையாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.